சோழன் பல்பொருள் வாணிபம் வாரம் தோறும் வழங்கும் மலிவு விற்பனை. நீங்கள் இதுவரை மலிவு விற்பனையில் பெற்றுக்கொள்ளாத பொருட்கள் பல உள்ளடக்கப்பட்டுள்ளன. இங்கே நீங்கள் பார்க்கும் ஒவ்வொரு பொருட்களையும் உங்கள் இல்லங்களுக்கு வாங்கிச் செல்வதற்கு வருகைதாருங்கள் என வரவேற்றுக் கொள்கின்றார்கள் சோழன் பல்பொருள் வாணிபம் ட்ரோன்சி. தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். மிஸ் பாரிஸ் 2024 போட்டியில் ஈழத் தமிழ் யுவதியொருவர் தெரிவாகியுள்ளார். இறுதி சுற்றுக்கு தெரிவாகியுள்ள 12 பேரில் ஒருவராக ஈழத்தமிழ் யுவதி கிளாரா ஆர்த்தி பத்மஸ்ரீ திகழ்கின்றார். பொதுமக்கள் வாக்களிக்க வேண்டிய நேரம் மே 30 வியாழன் இரவு 9 மணி வரை என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இப்பொழுது வாக்களிக்கலாம். யாழ்ப்பாணம் புங்குடுதீவைச் சேர்ந்த பத்மஸ்ரீ வினோதினி தம்பதியின் புதல்வி கிளாரா ஆர்த்தி பத்மஸ்ரீ பிரான்சில் பெக் படித்து வருகிறார். கிளாரா ஆர்த்தி பத்மஸ்ரீ அவர்களுக்கு வாக்களிக்க விரும்பும் நீங்கள் 72-018 என்ற இலக்கத்திற்கு மிஸ் பாரிஸ் 10 என குறிப்பிட்டு SMS மூலமாக உங்கள் வாக்குகளை பதிவு செய்து கொள்ள வேண்டும். பிரான்சின் கடல் கடந்த நாடுகளில் இருந்து மாத்திரமே வாக்களிக்கலாம். ஒரு SMSக்கு 75 சொந்தீம் அறவிடப்படும் என்பதையும் தங்கள் கவனத்திற்கு அறிய தரப்படுகிறது. ஈழத்தமிழ் யுவதி கிளாரா ஆர்த்தி பத்மஸ்ரீ தனது தேச உறவுகளிடம் ஆதரவு கோருகின்றார். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி பத்மஸ்ரீ. என் ஃப்ரெண்ட்ஸ் பேர் கிளாரா. என் அப்பா அம்மா ஸ்ரீலங்கா. அண்ட் நான் இப்ப இந்த வருஷம் மிஸ் பாரிஸ் கான்டெஸ்டுக்கு நான் பார்ட்டிசிபேட் பண்றேன். இந்த போட்டிக்கு நீங்க என்ன ஹெல்ப் பண்ணி நான் வோட் பண்ணி எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இந்த கான்டெஸ்ட வின் பண்ண. இதுல எனக்கு நல்ல நம்பிக்கை. ரொம்ப நன்றி. பிரான்ஸ் நாட்டின் கலை பண்பாட்டு விழுமியங்களுடன் ஈழத்தமிழர்களும் ஒன்றித்து பயணிக்கும் இவ்வகையான முயற்சிகளுக்கு ஆதரவளிக்க விரும்பும் நீங்கள் தாமதிக்காமல் உங்கள் வாக்குகளை மே 30 வியாழக்கிழமை இரவு 9 மணிக்கு முன்னதாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் என கேட்கப்படுகின்றீர்கள். 72-018 என்ற இலக்கத்திற்கு மிஸ் பாரிஸ் 10 என குறிப்பிட்டு SMS அனுப்பி வைக்க வேண்டும். இந்த தகவலை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்திக் கொள்ளலாம். இப்படியே இதனை அவர்களுக்கு அனுப்பியும் வைக்கலாம். எமது உறவுகள் பலர் இதில் தமது கவனத்தை செலுத்தியுள்ளதுடன் எமக்கும் தமது பாராட்டுக்களை தெரிவித்திருந்தார்கள். மிக்க நன்றி. தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லா ஷபெல் ஈசன் ஜுவல்லரி. சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டாக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி. இலக்கம் 8 ரூகாய் பாரிஸ் 10 லா ஷபெல். இனியதோர் மாலை பொழுதில் பாரிஸின் ஜெயின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்துபசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும்? உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருகின்றார் ஈசன் சுராஜ் திரெத்த இந்தியன். பாரிஸ் புறநகரங்களில் அலிமெண்டேஷன் நிலையங்களை இயக்கும் வர்த்தகர்களே, உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்குகின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உங்கள் கொள்முதல் மிக மலிவானது. அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர், லா குர்னோவ். உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். பாரிஸ் லா ஷபெலில் கிங்ஸ் டிராவல்ஸ். இல்து-பிரான்சில் ஏரியார் பணியாளர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபடுகின்றனர். மே 31 வெள்ளிக்கிழமை ஏரியார் பணியாளர்களின் பணி புறக்கணிப்பு நடைபெறுகிறது. ஏரியார் பணியாளர்கள் தமக்கு ஊதியம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பணி புறக்கணிப்பை மேற்கொள்கின்றார்கள். இவ்வாறு ஏரியார் பணியாளர்கள் தமது தகவலை வெளியிட்டுள்ளனர். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோன் பலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பதற்கு ஆதரவாக கருத்து கூறியுள்ளார். ஆனால் இது உணர்ச்சி காரணமாக அல்ல என்றும் அவர் விளக்கியுள்ளார். ஜெர்மனியில் இருந்து பலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதை ஆதரிப்பதாக மேக்ரோன் கூறியுள்ளார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் உணர்ச்சியின் செல்வாக்கின் கீழ் பலஸ்தீன அரசை அங்கீகரிக்க விரும்பவில்லை என்று அறிவித்திருக்கின்றார்.
பிரான்சுக்கு எந்த தடையும் இல்லை. பலஸ்தீன அரசை அங்கீகரிக்க தான் முற்றிலும் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த அங்கீகாரம் ஒரு பயனுள்ள நேரத்தில் வர வேண்டும் என்று கருதுவதாகவும், இது பிராந்திய அரசுகள் மற்றும் இஸ்ரேல் ஈடுபட்டுள்ள ஒரு செயல் முறையின் ஒரு பகுதியாகும். ஸ்பெயின், அயர்லாந்து, நோர்வே ஆகிய நாடுகள் பலஸ்தீனிய அரசை உத்தியோகபூர்வமாக அங்கீகரித்த அதே நாளில் ரஃபா அகதிகள் முகாம் மீது இஸ்ரேலிய தாக்குதல் நடைபெற்றது. இவை நிகழ்ந்து 2 நாட்களுக்கு பின்னர் சர்வதேசத்திற்கு சீற்றத்தை அது தூண்டியிருக்கிறது. ரஃபாவில் தாக்குதல் நடைபெற்ற நிழல் படங்களை பார்த்து வருத்தப்படுவதாக கூறிய மேக்ரோ பதில் அரசியலாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். பெர்லின் நகரத்திற்கு அருகிலுள்ள மெசேபர்க்கில் ஜெர்மனி சான்சலர் ஒலாஃப் ஸ்கால்ஸுடன் கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் இந்த விடயத்தை அவர் கூறியுள்ளார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் ஜெர்மனி நாட்டில் உத்தியோகபூர்வ பயணத்தை 3 நாட்கள் முடித்துக்கொண்டு நாடு திரும்புகின்றார். VSCO கேஷ் அண்ட் கேரி தற்போது பிரான்ஸ் நகரில் தனது புதிய 3 கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது. பிரான்சில் அப்பா சிவனே இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல. பாரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய, பார்த்து மகிழ வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே. காட்சியகமாக, களஞ்சியமாக, தோட்டமாக மாத்திரமல்ல, உங்கள் வீட்டு தேவை பொருட்கள், உங்களுக்கான ஆடை திணுசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே. 58 கேதுலா மரைன் 93 450 லீல் செந்தோனி, பிரான்ஸ். உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா ஷபெல். சைவ உணவு பிரியர்களே, பாரிஸ் கார்துனோர் லா சபேலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா. தமிழகத்தில் மணக்கும் அறுசுவையை பாரிஸிலும் அனுபவித்து மகிழ கார்துனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள். அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம். சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல், அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள். பாரிஸ் 10 லா சபெல் கார்துனோர் ரூய் டு ஃபோபோக்ஸ் சென்டனி 168ஆம் இலக்கத்தில் சென்னை தோசா, அறுசுவையின் மறுபெயர். பாரிஸில் தொடர்ந்து 3வது நாளாக மே 29 புதன்கிழமையும் பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. காசாவில் போர் நிறுத்தம் கோரி பாரிஸில் தொடர்ந்து 3வது நாளாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. பலஸ்தீன பகுதியில் இஸ்ரேலிய குண்டுவெடிப்புகளுக்கு எதிராக பிரான்சின் தலைநகரின் மையத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் குரல் எழுப்பியுள்ளனர். மே 29 புதன்கிழமை மாலை பாரிஸின் மையத்தில் குறைந்தபட்சம் 1000 பேர் வரை கூடியிருந்தார்கள். பாரிஸில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் பெரும்பாலும் இளைஞர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்கள் பலஸ்தீன கொடிகளை காட்டி, பலஸ்தீன மக்களின் போராட்டம் வாழ்க, இது ஒரு போர் அல்ல, இது ஒரு இனப்படுகொலை, இஸ்ரேல் குழந்தைகளை கொன்று கொண்டிருக்கின்றது என்று கோஷமிட்டிருந்தார்கள். செவ்வாய்க்கிழமை மாலை சுமார் 4500 பேர் கொண்ட கூட்டம் தலைநகரின் வடக்கே தெருக்களில் அணிவகுத்து சென்றிருக்கின்றார்கள். இதுபோன்ற ஆர்ப்பாட்டங்கள் லீல், மாசை போன்ற நகரங்களிலும் நடைபெற்றுள்ளன. பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் பலஸ்தீன கொடியை காண்பித்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற அமர்வுகளில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார். இந்த நிகழ்வினால் பிரான்ஸ் நாடாளுமன்றமும் இடைநிறுத்தப்பட்டது. ஹமாஸை விமர்சித்த அமைச்சர் ஃப்ரான் ரிச்சே இவருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் செபஸ்தியன் டெலோகு பலஸ்தீன கொடியை நாடாளுமன்ற அமர்வின் போது கைகளில் ஏந்தி அசைத்திருந்தார்.
பலஸ்தீன கொடி பிரெஞ்சு தேசிய சட்டமன்றத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியது. நாடாளுமன்ற அமர்வு இடைநிறுத்தப்பட்டது. ரஃபா தாக்குதலுக்கு பின்னர் இஸ்ரேல் பலஸ்தீன விவாதம் பிரெஞ்சு தேசிய சட்டமன்றத்தை ஆக்கிரமித்தது. தீவிர இடதுசாரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பலஸ்தீன கொடியை தேசிய சட்டமன்றத்தில் உயர்த்தி சுதந்திர பலஸ்தீனத்திற்கான கோஷங்களை எழுப்பியிருந்தார். இதனால் அங்கு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினருக்கு 2 வார கால இடைநீக்கமும், அதாவது நாடாளுமன்ற அமர்வுகளில் அவர் கலந்து கொள்ள முடியாது. அதேவேளை 2 மாதங்களுக்கு 50% ஊதிய குறைப்பும் விதிக்கப்பட்டுள்ளது. பலஸ்தீன நாடு குறித்த பிரான்சின் நிலைப்பாடு மற்றும் இஸ்ரேலுடனான பொருளாதார உறவுகளை துண்டிக்க கோருவது குறித்து மற்றொரு LFE நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பிய வேளை அந்த கேள்விக்கு அமைச்சர் பதில் அளிக்கும் வேளையிலேயே டெலோகு பலஸ்தீன கொடியை காண்பித்தார். இதேவேளை குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ இரு நாடுகளின் தீர்வை ஆதரிக்கும் அதே வேளையில் பலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பது உணர்ச்சிமிக்க சூழலில் செய்யப்படுவதை விரும்பவில்லை என்று கூறியிருக்கிறார். பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். மோகன் ஜுவல்லரி மார்ட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம், அல்லது 3 முறையாக, அல்லது 4 முறையாக, அல்லது 10 முறையாக, அல்லது 12 முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மோகன் ஜுவல்லரி மார்ட் 201 ரூ து ஃபோபோர்க் சென்டனி, பாரிஸ் 10. மோகன் ஜுவல்லரி மார்ட். உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டிகள், திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன். ரொட்டி, பரோட்டா, இடியப்பம், இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள், லட்டு, அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன. ஃப்ரோசன் ஃபுட் வகைகளை உரிய முறையில் குளிர்சாதன பெட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர். தரம், மலிவு இரண்டும் ஓரிடத்தில் ஓஷன் இந்தியன். 195 ரோது ஃபோபோர்க் சென்டனி, பாரிஸ் 10.